Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு class 12 CBSE Mathsல வெக்டாரோட 10.2 exercise இதோட எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். ஸோ இப்போ இதில் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை ஃபாஸ்ட்டாக போட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், சரியா? ஸோ இப்போ கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபாலோயிங் வெக்டார். மேக்னிடியூட் அப்படின்னாலே என்ன பண்ண போகிறோம்? அந்த காம்பனன்ஸை ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ண போகிறோம், சரியா? இப்போ ஏ வெக்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏஎக்ஸ்ஐ கேப்பு, பிஒய் ஜே கேப்பு, சிஇசட் கே கேப் அப்படி இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் அப்படின்னும் போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் சிஇசட் ஸ்கொயர் அந்த காம்பனண்ட்டை மட்டும் எடுத்து போடும். அப்போ ஏவோட மேக்னிடியூட் என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏவோட மேக்னிடியூட் என்ன வரும் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 தான் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர், இதுவுமே 1 தான். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதோட ஆன்சரு 1 + 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து √3. மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் என் கூட அப்படியே நீங்களே போட்டு வந்தாலும் ரொம்ப ஈஸியானதான். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர். அப்போனா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஸ்கொயர் 4, 7 7 சார் 49, 3 3 சார் 9, சரியா? மூணுத்தையும் ஆட் பண்ணினா என்ன வரப்போகுது? 9 + 4 13, 13 ஒரு 9 12 4 5 62, சரியா? ஸோ √62, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தலாமா? நெக்ஸ்ட்டுக்கு மேக்னிடியூட் ஆஃப் சி. அப்போ 1/√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√3 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இருந்திருந்தாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும், சரியா? -7 பண்ணாலுமே -7 × -7 49 வந்திருக்கும். -3 × -3 +9 இருக்கும். இப்போ இதை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயரோ ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3. அப்போ பேஸ் சேமா மேலே 1 + 1 + 1 3/3ன்னு வரப்போகுது. 3/3 வந்து 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான் வரப்போகுது, சரியா? சிம்பிளான 1 மார்க்கில் கேட்கறதுக்கு தான் பாசிபிள். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் மேக்னிடியூட் அப்படின்னாலே இது தெரிஞ்சுக்கணும். மேக்னிடியூட் அப்படின்னாலே அதை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோ. ரைட் த 2 டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட். மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணுமா, சரியா? மேக்னிடியூட் சேமாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? 2 வெக்டார்ஸ், ஏ வெக்டார் பி வெக்டார், அதோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கலாம். இதுக்கு வந்து இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கும், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2i கேப்பு -3j கேப்பு ப்ளஸ் 4k கேப்புன்னு எடுத்துக்கிறேன், சரியா? பி வெக்டார் வந்து டைரக்ஷன் எப்படி வேணால் போட்டுக்கலாம், மேக்னிடியூட் சேமாக வரணும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், 4i கேப்பு -2j கேப்பு ப்ளஸ் 3k கேப்பு, சரியா? ஸோ நம்பர்ஸை இந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி இங்கே போட்டுக்கினா பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன் பாரு. மேக்னிடியூட் ஆஃப் ஏனா வரும் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ ஆன்சர்னா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 4 + 9 + 4 4 16 √29 வரும், கரெக்டாக? இப்போ இங்கேக்குமே நான் தான் வரப்போகுது 4 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், சரியா? அப்போனா வரும் 4 4 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9, இங்கேயுமே 29 தான் வரப்போகுது, சரியா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸு, ஆனால் அதோட மேக்னிடியூட் சேம். அப்போ என்ன பண்ணிக்கோ, ஒரு வெக்டார் எழுதிக்கோ, அந்த நம்பரே கீழே மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கோ. இங்கே 2 -3 4 போட்டோன்னா இதை இப்படி போட்டுக்கலாம், இதை எப்படி வேணால் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம், சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த 2 வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அதே மாதிரி இருக்கணும், ஐஜேக்கே ஒரே மாதிரி இருக்கணும். ஏ வெக்டார் வந்து 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு -4k கேப் அப்படி போட்டோன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி சேம் டைரக்ஷன் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், இது கூட காமனாக ஏதாச்சும் ஒன்று மல்டிபிள் பண்ணி போட்டுக்கும், சரியா? ஸோ பி வெக்டாரை × 2 பண்ணிக்கிறேன். × 2 பண்ணனா என்ன வரப்போகுது? 4i கேப்பு ப்ளஸ் 3 2 3 சார் 6 6j கேப்பு, நெக்ஸ்ட்டு 2 4 சார் 8 -8k கேப். இப்போ போன முறை வெரிஃபை பண்ணி காமிச்சனா எப்படி சொன்னேன், மேக்னிடியூடு சேமாக வந்துச்சு. போன கொஸ்டினில் ரெண்டுத்தோட மேக்னிடியூடோ √29 சேமாக வந்துச்சு. இப்போ நான் இதுக்கு வெரிஃபை பண்ணி காட்டணும். ரெண்டும் எப்படி சார் சேம் டைரக்ஷன் சொல்லுவீங்க அப்படின்னா, ரெண்டுத்தோட கேப் ஏ கேப்
பி கேப் கண்டுபிடி. ஏ கேப் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. பி கேப் அதெல்லாம் அது யூனிட் வெக்டார்ன்றதா டைரக்ஷன். அப்போ பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி. சரியா, கண்டுபிடிக்கலாமா? இதோட ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடறேன். ஏவோட மேக்னிடியூட்னா வரும் 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 4s are 16. அப்போ 16 20 √29 வந்திருக்கா. இப்போ இதோட மேக்னிடியூட்னா வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டா. 4 4s are 16, 36 64. ஆட் பண்ணி பார்க்கலாம். 36 64 16 10 16 9 10 11 116 வருது. கரெக்டா? √116. இதுவுமே ஃபேக்டர்ஸ் எடுத்துறேன். 2 5s are 10, 1 2 8s are 16, 2 2s are 4, 1 2 9s are. அப்போ 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்தலாம். 2 √29. கரெக்டா? இப்போ ஏ கேப்போட வேல்யூ போடுறேன் பாருங்க. ஏ கேப்போட வேல்யூ ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏவா 2i cap plus 3j cap minus 4k cap divided by magnitude of a. ஒன்றுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுறேன். அப்போ divided by √29 divided by √29. சரியா? இப்போ பி வெக்டாருக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பி கேப் அப்படின்னா 4i cap plus 6j cap minus 8k cap divided by இதோட மேக்னிடியூட் வந்து 2 √29. ஒன்றுக்கும் 2 √29. இப்போ என்ன ஆகும் பாரு. 2 1s are 2 2s are 2 1s are 2 3s are 2 1s are 2 4s are. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது, 2i cap by √29 plus 3j cap by √29 இங்கே minus 4k cap by √29. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே கேப் வந்துச்சா. ஏ கேப்பும் பி கேப்பும் ஒரே மாதிரி ஆன்சர் தான் வந்திருக்கா. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த ப்ரூஃபோட உனக்கு போட தெரியணும். சரியா? ரெண்டு வெக்டாரு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு வெக்டார் எழுதிட்டேன், அதால் 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கோட கேப்னும் போது டைரக்ஷன். ஏ கேப் அப்படின்னா ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ. பி வெக்டார்னா பி வெக்டார் அப்படின்னும் போது பி கேப்னா பி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் பி. கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் தே ஆர் ஈக்குவல் வெக்டார். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். 2i cap plus 3j cap. பி வெக்டார் வந்து xi cap plus yj cap. இப்போ இதில் என்ன பண்ணோம், அந்தந்த காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுவேன். அந்தந்த காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணினா x is equal to 2, y equal to 3. ஈக்குவல் வெக்டார்னா அர்த்தம் அந்த காம்பனண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ x is equal to 2, y equal to 3. ஈஸியாக முடிஞ்சிச்சு. 1 மார்க் கொஸ்டின் தான் அதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் காம்பனண்ட் with initial point and final point. Initial point வந்து 2, 1. Final point வந்து என்ன அர்த்தம்னா -5, 7. இது AB. இப்போ AB வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். AB வெக்டார்னா B மைனஸ் A. சரியா? AB வெக்டார்னா B வெக்டார் மைனஸ் A வெக்டார். அப்போ B மைனஸ் ஏனா நான் சொல்லுவேன் பாரு. B மைனஸ் ஏனா -5 -2. சரியா? இதை வேணும்னா i கேப் அப்படின்னு போட்டுப்பேன். ப்ளஸ் 7 -1 j கேப். அப்போ இதுனா வரும் -7 i கேப்பு ப்ளஸ் 6 j கேப். இதோட ஸ்கேலார் காம்பனண்ட் அப்படின்னா ஸ்கேலார்னா என்ன வரப்போகுது, -7, 6 மட்டும் வரப்போகுது. இது மட்டும் சொன்னீங்கன்னா அது ஸ்கேலார். வெக்டார்ன்னும் போது i கேப்போட சொல்லுவேன். -7 i கேப் ப்ளஸ் 6 j கேப். சரியா? ஸோ ஸ்கேலார் அப்படின்னும் போது அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும், அதுவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரியா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். -5 -2 -7 ஆச்சு. 7 -1. ஸோ ஸ்கேலார் அப்படின்னும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரியா? அந்த வேல்யூஸ் மட்டும் சொன்னீங்கன்னா ஸ்கேலாரு. ஐ கேப் ஜே கேப் சொன்னீங்கன்னா அது வெக்டாரோட வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்துக்கிறீங்களா? இப்போ 2 பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்டு, இனிஷியல் பாயிண்ட்டு. நம்மளுக்கு வேணுன்றது அந்த ஏபி வெக்டார் மாதிரி. ஏபி வெக்டார்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். -5 -2 ஐ கேப், 7
minus 1 j cap. Final minus physicsல பண்ணுவோம் பாரு OA வெக்டார் OB வெக்டார் கொடுத்திருப்பாங்க. physicsல என்ன கொடுத்திருப்பாங்க AB வேணும் அப்படினா AB வெக்டார் வேணும்னா OB வெக்டார் minus OA வெக்டார். இப்போ AC வெக்டார் வேணும்னா நான் சொல்லு பார்க்கலாம். AC வெக்டார் வேணும்னா OC வெக்டார் minus OA வெக்டார். OC வெக்டார் minus OA வெக்டார். இப்போ BC வெக்டார் வேணும்னா OC வெக்டார் minus OB வெக்டார். சரியா? ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படி போட்டீங்கன்னா வெக்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். ஃபைண்ட் த சம் 3 வெக்டார் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் இதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நான் அப்படியே லைனாக எழுதிடுறேன் பாரு. I கேப்பு மைனஸ் 2J கேப்பு ப்ளஸ் K கேப்பு. நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆர்டராக இப்படியே எழுதிக்கிறேன். ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். minus 2I கேப்பு ப்ளஸ் 4J கேப்பு ப்ளஸ் 5K கேப்பு I கேப்பு மைனஸ் 6J கேப்பு மைனஸ் 7K கேப். இப்போ அந்தந்த காம்பனண்ட் ஐயை மட்டும் ஆட் பண்ணி பார்க்கலாம்னா வரும் 0 ஆகிடுமா 1 + 1 2 2 - 2 0 I கேப்பு. இது என்ன ஆகிடும் பாரு -8 4 அப்போ -4J கேப்பு. புரிஞ்சா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 -8 + 4 -4. இது நான் பாரு 6 6 - 7 அப்போ -K கேப். புரிஞ்சா? ஸோ ஜஸ்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணினா முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் A வெக்டார். யூனிட் வெக்டார்னா A கேப். A கேப் அப்படின்னா A வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் A. மேக்னிடியூட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போனா வரும் 1 + 1 + 2 2s are 4 அப்போ √6. அப்போ இதோட ஆன்சர்னா வரும் A கேப் அப்படின்னும் போது I கேப் பை √6 ப்ளஸ் J கேப் பை √6 ப்ளஸ் 2K கேப் பை √6. சரியா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் அதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் PQ வெக்டார் வேர் P அண்ட் Q கொடுத்துருக்காங்களா? அப்போ Pன்றது வெக்டாராக எழுதிக்கோ. OP அப்படின்னு போட்டிங்கன்னா OP வெக்டார்னா I கேப்பு ப்ளஸ் 2J கேப்பு ப்ளஸ் 3K கேப்பு. OQ வெக்டார் அப்படின்னும் போது 4I கேப்பு ப்ளஸ் 5J கேப்பு 6K கேப். PQ வெக்டார் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். PQ வெக்டார்னா நான் ஒரு சொல்லு பார்க்கலாம் கரெக்டாக OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார். சரியா? OQ மைனஸ் OP அப்போ என்ன வரும் சொல்லு பார்க்கலாம் 4I கேப் ப்ளஸ் 5J கேப் ப்ளஸ் 6K கேப்பா. ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போடு ப்ளஸ் I கேப் J கேப் ப்ளஸ் 3K கேப். இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தப்பு பண்ணுறாங்க. மைனஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக மைனஸ் பண்ண மாட்டாங்க. நீ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடு. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் சைனா உள்ள தள்ளிடு. அப்போனா வரும் பாரு 4I கேப் ப்ளஸ் 5J கேப் ப்ளஸ் 6K கேப் மைனஸ் I கேப் மைனஸ் 2J கேப் மைனஸ் 3K கேப். அப்போ 4 - 1 4 - 1 வந்து 3I கேப் 5 - 2 வந்து 3J கேப் 6 - 3 வந்து 3J கேப். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதான். புரிஞ்சா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக போடுங்க. மைனஸ் பண்ணினா ப்ராப்பராக பண்ணு. நெக்ஸ்ட் காமனாக டிவைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். காமனாக 3 வெளியில் எடுத்து போட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபார் த கிவன் வெக்டார் A வெக்டார் B வெக்டார் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் A ப்ளஸ் B வெக்டார். அப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் போட்டுடணும். இதுக்கு கேப் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார்னா நான் வரும் பாரு 2I கேப் மைனஸ் J கேப் ப்ளஸ் 2K கேப். இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும் பாரு -I ப்ளஸ் J மைனஸ் K. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 2 - 1 1 -1 + 1 0J கேப் போட்டுக்கிறேன் 2 - 1 K கேப். சரியா? இதுதான் A ப்ளஸ் B வெக்டார். A ப்ளஸ் B வெக்டாரா? இதுக்கு கேப் கண்டுபிடிக்கணும். இது கேப் எப்படி கண்டுபிடிப்பேன்? இதை C வெக்டார்ன்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ C கேப் வேணும்னா C வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் C. மேக்னிடியூட் ஆஃப் Cன்னும் போது 1 + 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ 1 + 1 2 வந்துடும். அப்போ C கேப்னா ஒரு சொல்லு பார்க்கலாம் 1I கேப் பை √2
0 j கேப் போட்டுக்கோ ப்ளஸ் கே கேப் பை ரூட் 2. புரிஞ்சா பாரு. இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்களா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதுதானே வந்துச்சு. இது சீன் எடுத்துக்கோ, அப்படியே கூட வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. இந்த வெக்டாருக்கு கேப் கண்டுபிடிச்சுன்னா அதோட டைரக்ஷன். இந்த வெக்டாரோட கேப்னா என்ன பண்ணும், இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிப்பேன். இதை நான் சீன் அசியூம் பண்ணிங்கன்னா, இப்போ இதோட மேக்னிடியூட் இங்கே போட்டுங்கன்னா, அப்போ இதோட கேப்னா இந்த வெக்டார் டிவைடட் பை இதோட மேக்னிடியூட் 1 by root 2, 0 by root 2, 1 by k by root 2. சரியா, a plus b கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கேப் கண்டுபிடிச்சோன்னா அதோட டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வெக்டார் இன் த டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் டைரக்ஷன் சொல்லிட்டாங்கனாலே அதோட கேப் கண்டுபிடிச்சணும். சரியா, இதோட கேப் a கேப், a கேப் அப்படின்னா a வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் a. மேக்னிடியூட் ஆஃப் a நம்ம 5 ஸ்கொயர் 25, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. அப்போனா வரும் பாரு 25, இது 30யா, ரூட் 30ன்னு வந்துட போகுது. அப்போ ரூட் 30யா, அப்போனா வரும் ஏ கேப் அப்படின்னும் போது 5 பை ரூட் 30 ஐ கேப் மைனஸ் ஜே பை ரூட் 30 ப்ளஸ் 2 கே கேப் பை ரூட் 30. புரிஞ்சா? இப்போ கேப் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மேக்னிடியூட் 8. அப்போ என்ன பண்ணிக்கணும், இன்டூ 8 பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் சம் இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். சரியா, அப்போ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு 8 மல்டிபிள் பண்ணிக்கணும். 8 இன்டூ பண்ணினா 8 இன்டூ இந்த வெக்டார். சரியா, அப்போனா ஆன்சர் வரும் பாரு 8 5 சார் 40, 40 ஐ கேப் பை ரூட் 30 மைனஸ் 8 ஜே கேப் பை ரூட் 30, 8 2 சார் 16, 16 கே கேப் பை ரூட் 30. புரிஞ்சா இது? ஸோ அந்த கேப் கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூடுன்னும் போது அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஷோ தட் த வெக்டார் ஆர் கொலினியர். கொலினியர் அப்படின்னும் போது parallel ஆர் ஆன்டி parallel. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பி வெக்டார் இருந்தால் அது கொலினியர். சரியா, அப்போ ஏ வெக்டார் 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப், பி வெக்டாரை -2 எழுதிறான் -4i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப்பா. இதில் எந்த நம்பரை காமன் எடுத்தா இதே மாதிரி வரப்போகுது, -2 எடுத்தா தான் என்ன வரும், 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப்னு வந்திருக்கும். கரெக்டாக பாரு. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா -4, இங்கே பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் 6 -8 வந்துச்சா. அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2 பி வெக்டார். இது மாதிரி ஒபே பண்ணிச்சா, ஒபே பண்ணிச்சுனாலே இது கொலினியர்னு அர்த்தம். லாம்டாவோட வேல்யூ -2ன்னு அர்த்தம். புரிஞ்சா? ஸோ அப்போ ஒரே மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா. ஸோ அப்போ -2 போட்டு மல்டிபிள் பண்ணும் போது அது அப்படியே வருது. சரியா, அப்போ இது கொலினியர். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பி வெக்டார். சைனுமே கரெக்டாக வந்துருக்கணும். -2 எடுத்தவனே இதே மாதிரி இது வந்துச்சு பாரு, அப்போதனால தான் கொலினியர். சப்போஸ் சைன் வேற மாதிரி இருந்தாலும் நாட் கொலினியர். சரியா, இப்போ -2 எடுக்கும் போது இங்கே எல்லாமே ப்ளஸ் வருதுன்னா அப்போ அது தப்பு. சரியா, சைனும் கரெக்டாக வரணும். அப்படியுமே பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட் சம்ல அது மாதிரி பண்ணுவோம். இப்போ ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டார். டைரக்ஷன் கொசைனா LMN, LMN இதான் காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் கேமா. இதை எப்படி சொல்லுவோம், எக்ஸ் பை அதோட மேக்னிடியூடு. சரியா, அப்போ எக்ஸ் பை ரூட் ஆர் அதோட மேக்னிடியூட் இல்லை மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ். சரியா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இதுக்கு ஒய் பை இசட் பை ஆர். அப்போ ஆரோட வேல்யூனா சொல்லுங்க பார்க்கலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். சரியா, அப்போ ஆன்சர்னா வரும் 1 + 2 2 4, 3 3 9. அப்போ ரூட் 14. அப்போ டைரக்ஷன் கொசைன், டைரக்ஷன் கொசைன் காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபானா வரப்போகுது எக்ஸ் 1 பை ரூட் 14, காஸ் பீட்டாக்கு 2 பை ரூட் 14, காஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இது 3 பை ரூட் 14. புரிஞ்சா? ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன், LMN தான் டைரக்ஷன் கொசைன், அதோட காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர். அப்போ ஆல்ஃபா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 14, பீட்டா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை ரூட் 14.
காமா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/√14. சரியா, இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க a to b. சரியா, அப்ப ab வெக்டார் தான். அப்ப ob வெக்டார் என்ன வரும்? ob வெக்டார் மைனஸ் oa வெக்டாரா? அப்படியே போடுங்க பார்க்கலாம். அப்படியே போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ob வெக்டார் நான் எழுதிறேன். மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் k கேப் மைனஸ் a வெக்டாரா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டா மைனஸை மல்டிபிள் பண்ணி போட்டுறேன் இப்பயே. அப்போ மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 3k கேப். புரியுதா? இது என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ்ன்றத உள்ள மைனஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெப் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிக்கோ. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. அப்போ -1 -1 மைனஸ் 2 i கேப் மைனஸ் 2 மைனஸ் 4j கேப் மைனஸ் 1 + 2 3 போது 2k கேப். புரிஞ்சா? இப்போ டைரக்ஷன் கொசைன் தானே, போன சம் மாதிரியே தான். சரியா, போன சம் மாதிரியே தான் வரப்போகுது. போன சம் என்ன பண்ணோம், காஸ் ஆல்ஃபா அப்படின்னும் போது இதோட மேக்னிடியூட் என்ன வரும்? 2 2s are 4, 4 4s are 16, 4 கரெக்டாக தான். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 + 3. ஆமாம், -1 + 3 என்னும் போது 2 தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் பாரு, இதுல இருந்து அதை மைனஸ் பண்ண போற 1. இது பிளஸ்ல தான் இருக்குல்ல, இங்க பிளஸ்ல இருக்கு. கரெக்ட், இது +1ல தான் இருக்கு. அப்ப என்ன தான் வந்திருக்கும், 1 + 3 வந்து 4 தான் வந்திருக்கும். சரியா, ஓகே, கரெக்டா. அதுதான் கிவன் கான்சென்ட்ரேட்டா பண்ணும். அப்ப 4 4s are 16 வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துலயுமே 16 வந்திருக்கும். சரியா, அப்ப 16 என்ன ஆன்சர் வரப்போகுது பாரு, 20 36 6 √36 ஆன்சர் வந்து 6. சரியா, அப்பனா ஒரு சொல்லு பார்க்கலாம். -2/6 i கேப் காஸ் பீட்டா அப்படின்னும் போது -4/6 j கேப் காஸ் காமான்னும் போது 4/6 k கேப். சரியா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20 36 36ஓட ரூட் வந்து 6ன்னு வரப்போகுது. இதையுமே கேன்சல் பண்ணிக்கோ. 1s are 3s are. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/3. சரியா, பீட்டா அப்படின்னும் போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 times 3 times -2/3. காமா அப்படின்னும் போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. சரியா, புரிஞ்சா? இது கிளியரா பார்த்துக்கோ. ஏபி வெக்டார்னா ஓபி மைனஸ் ஓஏ ப்ராப்பரா மைனஸ் பண்ணு, அதோட மேக்னிடியூட் கண்டுபிடி. டைரக்ஷன் கொசைனா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, அது மட்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சுனா முடிஞ்சிச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பொறுமையாக பாரு, நீங்களே போடலாம் இதை. சரியா, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு இருந்தனா இது தாராளமாக நீயே போட்டுடலாம். இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் பார்த்தினா மேட்ரிக்ஸு வெக்டார்லாம் தான் ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் ஷோ தட் த வெக்டார் இஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஆக்சிஸ் OX OY OZ. அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கலாம். மூணுத்துக்குமே சேமா வந்துச்சுன்னா அது ஈக்குவலி இன்க்ளைன்டு. சரியா, அப்போ ஆர் கேப்னா ஒரு சொல்லு பார்க்கலாம். எல்லாமே 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். அப்போ √3யா? காஸ் ஆல்ஃபானா வரப்போகுது 1/√3. காஸ் பீட்டாவும் 1/√3. காஸ் காமாவும் 1/√3. சரியா, கரெக்டா? அப்போ ஆல்ஃபா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. பீட்டா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. காமா மட்டும் வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இப்போ 3 ஆங்கிளும் சேமா வந்துச்சு. சேமா வந்துச்சுனாலே ஈக்குவல். ஸோ ஈக்குவல் ஆங்கிள். புரிஞ்சா? அந்த வெக்டார் வச்சு அதோட டைரக்ஷன் கொசைன் என்னும் போது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா மூணுத்துக்குமே ஆங்கிள் சேமா வந்துச்சு. ஆங்கிள் சேமா வந்துச்சுன்னா they are equally inclined. அந்த கொஸ்டினை அப்படியே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபார்முலாவை நம்ம சொல்லியிருக்கோம் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. இந்த ஃபார்முலா கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த டயக்ராம் மாதிரி போட்டுக்கிறேன். ரெண்டு பாயிண்டா, இது ஏ வெக்டார் பி வெக்டார்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ரேஷியோ m/n. இன்டர்னலி எக்ஸ்டர்னலினா ஃபார்முலா வரும் சொல்லி பார்க்கலாம். இது m × b வெக்டார். ஃபார்முலா எழுதுறேன் பாரு. m × b வெக்டார் ப்ளஸ் n × a வெக்டார்
டிவைடட் பை m plus n. சரியா? இன்டர்னலினா. எக்ஸ்டர்னலினா வரும் மைனஸ் வந்துட போகுது. சரியா? இது மாதிரி எழுதி வச்சுக்கோ. எம்னா பி வெக்டார், என்னன்னா ஏ வெக்டார். சரியா? இங்க மைனஸ் வந்துட போகுது. எம் பி வெக்டார் மைனஸ் என் ஏ வெக்டார் டிவைடட் பை எம் மைனஸ் என் போடலாமா? இப்போ ஏ வெக்டார்னா அது பி வெக்டார் அதுன்னு போட்டுக்கோ. ஏ வெக்டார் வந்து ஐ கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு மைனஸ் கே கேப்பு, பி வெக்டார் வந்து மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்பு. ஏ வெக்டார் பி வெக்டார் ஆச்சா? ரேஷன் அது எம் வந்து 2, என் வந்து 1. இப்போ இன்டர்னலி போட்டு பார்க்கலாம். இன்டர்னலினா இந்த ஃபார்முலாவா? எம் இன்டூ பியா? எம் வந்து 2 இன்டூ பின்னும் போது மைனஸ் ஐ கேப் ஜே கேப் கே கிளாஸ் ஜே கே கேப்பா. இப்போ நெக்ஸ்ட் எம் இன்டூ இது ப்ளஸ் என் இன்டூ இது அப்படியே தான் வரப்போகுது. ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப் டிவைடட் பை எம் ப்ளஸ் என்னும் போது 2 + 1 3. அப்போனா வரும் பாரு மைனஸ் 2i கேப் 2j கேப் 2k கேப் ப்ளஸ் 1i ப்ளஸ் 2j மைனஸ் கே டிவைடட் பை 3. ஆட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் 2 + 1 என்னும் போது மைனஸ் ஐ கேப் 2 + 2 4j கேப் 2 - 1 1k கேப் டிவைடட் பை 3. புரிஞ்சா? இது ஜஸ்ட் அந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். இதில் எம் ஏபி எழுதிக்கிற எம் என் எடுத்துக்கிற ஃபார்முலா அது எம் இன்டூ பி ப்ளஸ் என் இன்டூ ஏ. இதையும் மல்டிபிள் பண்ணுவேன், இதையும் மல்டிபிள் பண்ணுவேன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என். சரியா? இது வந்து இன்டர்னலி. எக்ஸ்டர்னலினா நான் வரப்போகுது அதே ஃபார்முலா மைனஸ் வரப்போகுது. கரெக்டா? ஸோ அதே ஃபார்முலா மைனஸ் வரப்போதா? அப்போனா போடுங்க பார்க்கலாம். எம் இன்டூ பியா 2 இன்டூ மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே மைனஸ் 1 இன்டூ இந்த 1 இன்டூ ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப் டிவைடட் பை எம் மைனஸ் என் 2 - 1 1. புரிஞ்சா? அப்போனா வரும் உள்ள மல்டிபிள் பண்ணு. மைனஸ் 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k மைனஸ் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் கே டிவைடட் பை 1. புரிஞ்சா? மைனஸும் உள்ள தள்ளிட்டேன். அப்போ மைனஸ் 2 - 1 மைனஸ் 3i கேப் ப்ளஸ் 2 - 2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 0j போட்டுக்கோ 2 + 1 3k கேப். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான் இந்த லாஜிக். இன்டர்னலினா இந்த ஃபார்முலா, எக்ஸ்டர்னலினா இந்த ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஃபைண்ட் த பொசிஷன் மிட் பாயிண்ட். நம்ம 10th படிச்சிருப்போம். மிட் பாயிண்ட் என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி யூஸ்வலாக இது மாதிரி போடுவோம். x1 y1 இது வந்து x2 y2. இந்த பாயிண்ட் x, y ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். x is equal to x1 plus x2 divided by 2, y is equal to y1 plus y2 divided by 2. அதே மாதிரி போட்டிருப்பாங்களாம். வெக்டாரில் சொல்லிடணும். சரியா? அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டுக்கிறேன். 2 + 4/2 i கேப். புரிஞ்சா? 2 + 4/2 i கேப். நெக்ஸ்ட் என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். 3 + 1/2 j கேப் ப்ளஸ் 4 - 2/2 k கேப். புரிஞ்சா? ஸோ அந்த ஐயை ஆட் பண்ணி டிவைடட் பை 2. அப்போனா வரும் சொல்லி பார்க்கலாம். 2 + 4 6 6/2 3 i கேப்பு 4/2 2 j கேப்பு 4 - 2 2 டிவைடட் பை 2 வந்து 1. அப்போ k கேப். புரிஞ்சா இது? ஸோ மிட் பாயிண்ட்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான். x1 + x2 டிவைடட் பை 2. இங்கே i கேப் j கேப் k கேப் போட்டுக்க போகிறேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? show that the point ABC with the position vector a vector b vector c vector respectively form the right angle triangle. right angle triangleனால என்ன பண்ண போறோம்? hypotenuse side square equal to other two side square. இப்போ என்ன பண்ணலாம்? 3 சைடு கண்டுபிடிக்கணும். AB நான் இப்போ ஜஸ்ட் இதை A இதை BC ன்னு எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோ. AB BC AC 3 சைடு கண்டுபிடிக்க போகிறேன். AB வெக்டார்னா என்ன பண்ணுவேன்? OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். கரெக்டாக போட்டு பார்க்கலாம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவியா? 2 - 3 2 - 3னா -1 -1 minus of minus plus 4
-1 + 4 வந்து 3 + 3 j cap 1 minus of -4 5 k cap சரியா. BC க்கு அதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். C - B 1 - 2 -1 சரி. 1 C ல இருந்து இது C ல இருந்து A - 1 1 - 2 -1 -3 minus of minus +1 -3 +1 என்னும்போது -2 -2 j cap -5 -1 -6 k cap AC அப்படின்னும் போது C - A வா 1 - 3 1 - 3 -2 -2 -3 + 4 ஆயிடும். -3 + 4 னா 1 கரெக்டா. -5 + 4 -1 -1 -k cap. இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. AB யோட மேக்னிடியூட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 1² + 9 ஸ்ட்ரைட்டா போடலாம் 25. அப்ப என்ன வருது 10 35 கரெக்டா. BC க்கு என்ன வருது பாரு 1 + 4 + 36 அப்ப என்ன வரும் 41. AC க்கு 4 + 1 + 1 √6 இப்போ எது பெருசா இருக்கு? BC தான் பெருசா இருக்கு. அப்ப இது B ஆ இருக்கணும், இது என்னவா இருக்கணும் A வா இருக்கணும் சரியா. அப்ப டயகிராம் மாத்திக்கலாம். BC தான் பெருசா இருந்துச்சு. இப்போ பித்தாகரஸ் என்ன பண்ணலாம்? BC² = AB² + AC² ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிட்டு இருக்கும் √41 whole square = AB என்னும்போது AC வந்து √6 அப்ப 41 ஸ்கொயரோ ரூட்டோ கேன்சல் ஆயிடும் 35 + 6 41 = 41. ஸோ அப்ப இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரிஞ்சா? hypotenuse side square = other two side square. நெக்ஸ்ட் MCQ ல இது பாரு. இப்ப triangular law of vector addition சொல்லி கொடுத்திருப்பேன். எப்படின்னா AB வெக்டார் plus BC வெக்டார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன் AC வெக்டார். சரியா? இதான் கரெக்ட் ஃபார்ம். இப்போ இங்க என்ன இருக்கு? இந்த AC இந்த which not true எது தப்புன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி ஆகலாம்? AB வெக்டார் plus BC வெக்டார் இது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும்? -AC வெக்டார். இது இருக்கா? இது இருக்கு கரெக்ட். இந்த -AC AB வெக்டாரை நம்ம எப்படி சொல்லலாம்னா -BA வெக்டார்னு சொல்லலாம். கரெக்டா? AB வெக்டாரை வந்து -BA வெக்டார்னு சொல்லலாம். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? AB வெக்டார் plus BC வெக்டார் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு -CA வெக்டார் சொல்லலாமா? மாத்தி எழுதிக்கலாம். AB னா -BA அப்ப AC னா -CA அப்ப இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். இது எங்க இருக்கு பாரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் இதுவுமே கரெக்டா இருக்கும் பாரு. இதுவுமே கரெக்டா? BC -CB ன்னு சொல்லிக்கிறாங்க. இது +CA அப்படியே தான் இருக்கு. அப்ப இதுவுமே கரெக்ட். எது தப்பு? இது தப்பு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரிஞ்சா எப்படின்ட்டு? ஸோ ட்ரையாங்குலர் AB BC நான் வந்து இதுல வந்து ஆக்சுவலா CAன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? CAன்னு கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு பாரு. சரியா? இது ஆக்சுவலா CAன்னு இருக்கும். சரியா? ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சோ. ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்ல two vectors taken in order resultant in opposite direction. அதே மாதிரி AB வெக்டார்னா -CA வெக்டார் சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? A and B vector are two collinear vector. collinearனா நான் சொன்னா இப்படி இருக்கலாம். சரியா? அப்படி இல்லனா இப்படியும் இருக்கலாம். parallel anti parallel. இத சொல்லலாமா? ஒரு சம் இப்படி தான ப்ரூஃப் பண்ணோம். B வெக்டார்னா lambda டைம்ஸ் இப்படி சொல்லி ப்ரூஃப் பண்ண கரெக்ட் தான். A வெக்டாரோட பிளஸ் ஆர் மைனஸ் சேர்த்தாலுமே என்ன தான் வரும்? அதே டைரக்ஷன்ல தான் வரப்போகுது. இது A வெக்டார் -A வெக்டார்னா இந்த சைடு வரப்போகுது. சரியா?
ப்ளஸ் ஏ வெக்டார்னால இப்படி தான் வரப்போகுது. ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு the respective components ப்ரொபோஷனலாக தான் இருக்கும், ஏன்னா சேம் டைரக்ஷனாக இருக்கா. ஒரு சம் போட்ட ஞாபகம் இருந்துச்சா? இப்போ 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு மைனஸ் 4k கேப்னா இது கூட 2 மல்டிபிள் பண்ணிட்டோன்னா பேரலாக வரும். 4i கேப் 6j கேப் மைனஸ் 8 கேப், இது ரெண்டுமே கொலினியர் தான். அப்போ இதுமே கரெக்டு தான். போத் வெக்டார்ஸ் A and B சேம் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக நாட் ப்ரொபோஷனல் இருக்கு பாரு. நாட் ப்ரொபோஷனல், இது ப்ரொபோஷனலாக இருக்கும், இது ரெண்டும் ப்ரொபோஷனலாக இருக்கும். 2/4 3/6 மைனஸ் 4/-8 ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா ஓகே, ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா கொலினியர். நீங்கள் நாட் ப்ரொபோஷனல் கொடுத்துட்டாங்களா, நாட் ப்ரொபோஷனல்னா அது கொலினியராக இருக்காது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? ஸோ இது ப்ரொபோஷனலாக ஓகே, இங்கே நாட் ப்ரொபோஷனல் சொல்லியிருக்காங்க. நாட் ப்ரொபோஷனல்னா அது தப்பு. சரியா? எப்பவுமே ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. சரியா? இதை ஃபாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன், ஒரு முறை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். டவுட்னா கமெண்டில் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ. பிரேக்.